யாரா இருந்தாலும் சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய தலைவர் திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தியது, அவர் தோல்வி அடைஞ்சார் இல்லையா குளத்தூர் தொகுதியில், இது ஏதோ சாதாரணமாக மக்கள் வாக்களித்து அவரை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே பேசுவாங்க. ஆனால் பார்த்தேன் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னிடம் இருந்து நான் என்ன ஒரு அவரை மதிப்பீடு கொடுக்குறேன்னு சொன்னால், அவர் பீஸ்மர், மகாபாரதத்தில் பீஸ்மர்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்டாலின் எப்படிங்க பீஸ்மர் ஆக முடியும்? பெரியார் தானே பீஸ்மரு, அண்ணா தானே, கலைஞர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் உண்டு. அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்களை நான் மகாபாரதத்தின் பீஸ்மர் என்றே சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திமுகவில் பெரும்பான்மையானவர்களே எனக்கு பிடிக்காது. திமுக கட்சியை நான் இங்கே பாராட்டலை. திராவிடத்தின் தலைவர், திராவிட மண், இந்த திராவிட கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தியது பெரிய அளவில் அது ஒரு சதி. எப்படின்னு கேட்டோம்னா, அது ஏன் நான் மகாபாரதத்தோட ஒப்பிடுறேன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் பீஸ்மர் பார்த்தா அவர் என்ன சொல்லுவார், அவரோட சண்டைக்கு போடுறதுக்கு ஒரு பெண் ஆணாக உருவெடுத்து முன்னாடி அர்ஜுனன் முன்னாடி அந்த பீஸ்மர் முன்னாடி காட்டும் போது அவர் நிராயுதபாணியாக ஆகிடுவார். அப்போ தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலிமா விழுத்து அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிப்பதற்காக குளத்தூரில் பெரிய அளவில் வேலை நடந்திருக்கு. இவிஎம்ன்றீங்க இல்லையா, தேர்தல் ஆணையம் 1,00,000 சில்லற வாக்காளர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குளத்தூர் தொகுதியில். அந்த 1,00,000 வாக்கே வச்சுக்கங்களேன், 1,00,000க்கு மேலே 1,00,000 வச்சுக்கோங்க. இது ஒன்றா. இரண்டாவது பார்த்தோன்னா, மத்திய அரசாங்கம் விகிதாச்சாரம் என்கின்ற அடிப்படையில் 100க்கு 50 எம்பியை கூடுதலாக கொண்டு வரணும், பெரும்பான்மை எம்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த தீர்மானத்தை ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து அந்த தீர்மானத்தை தோல்வி அடைய செய்தார். அப்போ மத்தியில் ஆளுகின்ற அரசு ஸ்டாலின் மேலே எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம இவ்வளவு பெரிய ஆட்சி மத்தியில் இருக்கிறோம், ஒரு மாநில முதலமைச்சர் இதை தடுத்துட்டார் என்ற எவ்வளோ கோபம் இருக்கும். அப்போது பிஜேபி ஒரு பக்கம் வேலை செய்யுது, திமுகவின் அதிருப்தி ஒரு பக்கம் வேலை செய்யுது. திமுகவில் அதிருப்தியாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் வேலை செய்வாங்க. திமுகவில் காசுக்கு வேலை போவான் சில பேர், எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறான், எல்லா கட்சியிலையும் இருக்கிறான், திமுகவிலையும் இருக்கிறான். அப்போது காசுக்கும் சிலர் வேலை போயிட்டாங்க. இது மாதிரியான சூழ்நிலை தான் நான் எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடு என்பது திராவிட மண். திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேல் போராட்டம். ஏதோ அன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது. அது வடிவம் மாறிட்டே வருது. ராஜா மன்னராட்சிக்கு முன்னாடி மன்னராட்சியிலேருந்து வந்துட்டு இருக்கிறப்போ இப்போ மக்களாட்சி வந்தாலும் திராவிட ஆரியம் என்பது ஒரு பெரிய போராட்டமாக தான் வரும். இப்போ ராமாயணத்தை பார்த்தோம்னா கூட திராவிடம் என்று ராவணன், ஆரியனுடைய கதாநாயகன் ராமன், திராவிடருடைய கதாநாயகன் ராவணன். எப்படி கதை கோத்து விட்டான் பத்தியா? சம்பந்தமே இருக்காது. ராமர் என்னத்துக்கு சீதையை கொண்டு போனான், ராவணன் என்ன நேராக போய் இவர் ராமர் இவர் தசரதனுடைய இதில் அந்த நாடு பேர் எனக்கு சொல்ல தெரியல, உடனே அங்கேருந்தா தூக்கின்னு வந்துட்டார். இவர் தேவையில்லாமல் நான் ராவணனை கொல்ல வனவாசம் போகிறேன்னு போகிறாரு. அங்கே சீதையை ராவணன் கடத்திட்டு போனான்னு இப்படி கதையெல்லாம் ஜோடிச்சு அங்கே ராவணனை கொன்னாங்க. இங்கே மகாபாரதத்தில் பீஸ்மர் அப்படித்தான் எல்லா சதி வேலையும் பண்ணி பீஸ்மரை வீழ்த்தவே முடியாது. அங்கே எல்லாம் களத்தில் வீழ்த்தினாங்க. இங்கே அரசியல் களத்தில் ஸ்டாலின் அவர்களை தோக்கடைச்சாங்க. ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுகிறேன்னா, எனக்கு அந்த விஷயம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தையை சொன்ன ஒரு அபசகுணமே வருமேன்ட்டு கொஞ்சம் அச்சப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இலங்கையில் பார்த்தோம் இல்லைங்களா, பிரபாகரன் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு பெரிய அளவில் எத்தனையோ நாடு ஒன்றிணைஞ்சு தான் அவருடைய ஆட்சியை வீழ்த்த முடிஞ்சது. அதே போல தான் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி என்பது எளிதில் ஏற்க முடியாது. திராவிட கட்சிகளின் தலைவர்கள் இதுவரையும் தோல்வி அடைஞ்சதே கிடையாதுங்க. அது ஒரு அபசகுணம் இல்லை? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திராவிட கட்சி உருவாக்கின காலத்துல இருந்து அதனுடைய தலைவர் தோக்கவே இல்லை. அப்போ திமுக தலைவர் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இது யாருடைய தோல்வி?
மக்களுடைய தோல்வி இல்லையா இது? மக்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? நான் வந்து திமுகவெல்லாம் சொல்ல வரலைங்க. அவர் வந்து உங்களுக்கு எந்த வயலும் உங்களுக்கு வர சொல்லிட்டு, எனக்கு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் முதலமைச்சரான சொல்கிறீங்க. நீங்கள் அவர் மேயர் ஆனது வருஷம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அப்படி கரெக்டாக நான் சொல்கிறதா இருந்தால் 93 அல்லது 94 இருக்கலாம். ஒரு குத்து மதிப்பை தான் சொல்கிறேன். அவர் அப்போவே ஆரம்பிச்சிட்டார் வளர்ச்சி பணியை. தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றி 11 பாலமோ 13 பாலமோ ஒரு மேயராக இருக்கிறப்ப தான் கொண்டு வந்து உருவாக்குனார். இந்த 5 வருஷ காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அபரிமிதமான வளர்ச்சி பணியை அவர் செஞ்சுருக்காரு. இதையெல்லாம் பார்த்து எதை வச்சு அவர் மேலே நீங்கள் அவரை புறக்கணிச்சிங்க? தமிழ்நாடு முழுவதும் புறக்கணிக்கிட்டங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக கட்சி தோக்கட்டும். அது தோல்வி ஒன்றும் புதுசு கிடையாது அந்த கட்சிக்கு. நான்லாம் திமுக காரணம் நான் கிடையாது. திமுகவும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, இப்போ இருக்கிற திவிகானாலும் சரி, பிஜேபியை கூட இருக்கட்டுமே, தோல்வி அடைவதும் தன்னை சரி செய்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவதும் அரசியல் கட்சிக்கு இயல்பு. ஆனால் ஒரு தலைவன் இந்த நாட்டுக்காக இலவச பேருந்து கொடுக்குறாரு, மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இப்போ அந்த படிக்கிற பெண்களுக்கு, படிக்கிற மாணவனுக்கு அவர் கொடுத்துட்டே போகிறார். தன்னால் முடிந்தவரை கொடுக்குறாரு. பொருளாதாரத்தையும் 11 புள்ளிக்கு மேலே கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரியான ஒரு தலைவரை நீங்கள் தோல்வியடைய வைக்கிறீங்கன்னு சொன்னால் இது இந்த நாட்டுக்கு வந்த ஆபத்து இல்லையா? இந்த மாநிலத்துக்கு வந்த ஆபத்தா தெரியலையா உங்களுக்கு? மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு 234 தொகுதியில் திமுக தோத்துடுச்சியா? 234வது தொகுதி குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் வெற்றி அடைஞ்சாருன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா பிஜேபிக்காரன் கூட சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஒரு தலைவனுக்கான அங்கீகாரத்தை பாடுறான்னு சொல்லுவான். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கு? டிவிக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சினாலும் பரவாயில்லை, அவர் ஒரு புதிய முகம், ஒரு பெரிய முகம், அறிமுகமான முகம்னாலும் பரவாயில்லை, ஒரு அதிமுகவில் இருந்து வந்தார் அப்படின்னாலும் பரவாயில்லை. டிவிக்கு 3 வயது குழந்தை. அதுலேருந்து இப்போ தான் அரசு எந்த இதுலேயும் இல்லை, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் இல்லை, ஒரு எம்பி எலெக்ஷன் இல்லை, எதுலேயுமே கிடையாது. புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சியில் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் ஓட்டு இருக்கலாம். இது 10 லட்சம் ஓட்டுன்ற பார், 10% இருக்கலாம் விடு இந்த தாவேக்காவுடைய ஓட்டு. அது எப்படி ஒரு முதலமைச்சர் இவருடைய செல்வாக்கை சரிக்க முடியும்? அதாவது மறைந்த திரு துக்ளக் ஷோ அவர் சொல்லுவார், ஸ்டாலினை நான் குடும்ப அரசியல்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் அவர் சொல்லுவார், அவர் வந்து மிசா சட்டத்திலேயே அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவர். நீங்கள் இதுதான்டா போலீஸ்னு படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் போலீஸ் வந்து ஒருத்தர் அடித்து இழுத்துட்டு போவார். இது ஸ்டாலின் தான் அந்த மாதிரி அடி வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கட்சிக்காக போராட்டக்களம், சிறை சென்றது, அடி வாங்கினது, மிதி வாங்கி இவ்வளோ பண்ணி ஒரு திமுக தொண்டன், கலைஞருடைய மகன், அது தூக்கி போடுங்க வருமா, ஒரு திமுக தொண்டனாக இருந்து இந்த கட்சியில் பணியாற்றி வந்து இவ்வளவு காலம் பயணித்த ஒரு தலைவனை இந்த தொகுதியிலேருந்து நீங்கள் தோற்கடிக்கிறீங்கன்னா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். குளத்தூர் தொகுதி மக்கள் ஸ்டாலினே நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவார். நான் சொல்கிறேன், அந்த குளத்தூர் மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. உண்மைங்க, இது சாப்பாடெலாம் கிடையாது, வைத்தெரிச்சல். அதாவது ஒரு தலைவன் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வச்சிருந்தா தலை நிமிர்ந்து நின்று இருக்கலாம். யாருக்கு வாக்களித்தீங்க? நான் வந்து ஒரு அரசியல் பேசட்டோமா, எம்ஜிஆர் எந்த காலத்துலையும் கலைஞர் தோக்கணும்னு நினச்சதில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் தோற்று கூட இருக்கலாம், நான் அந்த அரசியல்களே போகலை. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி செய்கிற போது கலைஞர் தோக்கலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக வந்தாங்க, அந்த அம்மா எல்லா இடத்தையும் கூட பிடிச்சாங்க. 2-3 முறை, அதாவது 2 முறை வெற்றி அடைஞ்சாங்க, 3வது முறை அவங்க பாதியில் விட்டாங்க. அப்போ கூட கலைஞர் அவர்களே அவங்க தோக்க விடலை, நல்லா ஞாபகம் வச்சு. இது அரசியல். அதுக்கு அடுத்து எடப்பாடி ஆட்சி ஆண்டார் இல்லைங்களா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து மைனாரிட்டியில் இருந்தார். அவர் நினச்சிருந்தா அது ஏதோ பண்ணிக்கலாம், அந்த அரசியலாக நான் போகலை. ஒரு நாகரிக அரசியலை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இன்னைக்கு விஜய் என்கின்ற ஒரு இளைஞன், விஜய் என்கின்ற ஒரு புதிய முகம், விஜய் என்கின்ற தாவேகா என்கின்ற கட்சியின் தலைவர் விஜய் வந்திருக்கிற இந்த சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இதான் முக்கியம். அரசியல் வரலாற்றில் திமுகவுடைய தலைவரை இதுவரைக்கும் ஆண்ட எந்த கட்சியுமே தோல்வி அடைய செய்யவில்லை. இந்த முறை
திமுகவை தோல்வியடைய செய்திருக்காது. நீங்கள் சொல்லலாம் விஜய் தான் தோக்க வச்சுட்டாரா, மக்கள் தோக்கடிச்சாங்கன்னு சொல்லுவீங்க. காலம் பதில் சொல்லும் கண்டிப்பாக. எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. நான் திமுக காரன் இல்லைங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் கம்யூனிஸ்ட்டு. இதை ஏன் நான் மறைச்செல்லாம் சொல்லணும்? நான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். கம்யூனிஸ்ட்னு கூட சொல்ல முடியாது என்ன, கம்யூனிஸ்டுடைய ஆதரவாளர். கம்யூனிசம் என்பது எல்லாத்துலேயும் கம்யூனிஸ்ட் இருக்கும். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை தவறின்றி எவன் பேசுகிறானோ அவன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தில் கூட சொல்கிறேன். ஒரு படத்தில் சொல்லுவான், ஆங்கில படம் ஷேக்ஸ்பியர். ஒரு லாரியில் கட்டை ஏற்றிட்டு போவோம். அந்த லாரி பின்னாடி யாரும் முட்டிடக்கூடாதுன்னு ஒரு சகப்பு துண்டு கட்டி ஒரு கொடி கட்டிட்டு வரும். அப்போது கம்யூனிஸ்டுகளை அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த நாடு ஆர்டர் போட்டிருக்கோம், அந்த அதிகார வர்க்கம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொடி கீழே விழுந்திருக்கும். அவர் சார்லி சாப்ளின் அந்த கொடி தூக்கிட்டு ஓடுவார் பின்னாடியே. ஏன்னா யாரும் அதில் முட்டிக்க கூடாதுன்ட்டு. அப்போ அதிகாரிங்களாம் அவரை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நீ கம்யூனிஸ்டா, கையில் சகுப்பு கொடி வச்சுக்கணும். ஐயா நான் கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது, அந்த லாரியிலேருந்து கீழே விழுந்துடுச்சு, அதை எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு தான் நான் ஓடினேன்னு. அப்போது நான் ஒரு மனிதாபிமானம் உள்ளவன் அப்படின்வார். அப்போ நீதிபதி சொல்லுவார், மனிதாபிமானம் உள்ளவனா நீ தாயா கம்யூனிஸ்ட்டு அப்படின்னுடுவார். அதுபோல் நான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். அவ்வளவுதான். நன்றி.